குவைத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது சட்டத்திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ குவைத்தில் வண்டி ஓட்டக்கூடிய அந்த டிரைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. இப்போ சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து சும்மா வருவோம். வரும்போது எங்கேயோ பஸ் ஸ்டாப்லேயோ நம்ம சரி அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டோம்னா நமக்கு ஒரு தினர் ஒரு 2 தினர் கிடைக்கும். ஸோ நம்ம கை செலவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஏற்றிட்டு போய் எங்கே இறக்கி விட்டுட்டு நம்ம வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் செய்கிறது தான். பஸ் ஸ்டாப்பில் வந்து யாரோ நின்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நம்ம பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்டு போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே ஃபிங்கர் எடுத்து நம்மளை வந்து நாடு கடத்திடுவாங்க. அதுபோக நீங்கள் வந்து இந்த சிக்னல் ஏரியாவில் நின்று யாரையாச்சும் இறக்கி விட்றதோ இல்லை யாரையோ வந்து வண்டியில் ஏற்றுறது, ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணும்போது போலீஸ்காரவங்களை பார்க்கலைனாலும் மேலே சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ரொட்டேட் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேமராவில் பார்த்துட்டு உங்கள் வண்டிக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவங்கள வழியில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே கேமரா வச்சுருக்காங்க. வழியில் வந்து அவங்கள அதாவது ரோடுகளில் மெயின் ரோடுகளில் வந்து தயவு செய்து வந்து வண்டியில் யாரும் ஏற்றாதீங்க. நீங்கள் அப்படி ஏற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே உங்கள் லோக்கல் ஏரியாவுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கேமராவில் வந்து உங்கள் வண்டி வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்பட்டிருக்கும். அது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையில் வந்து தான் அது முடியும். ஸோ வந்து அலர்ட்டாக இருங்க.